அதாவது ரேஷன் அரிசிங்கிறது வந்து நமக்கு யார் தரா? மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. 2.21 கோடி ரேஷன் கார்டு தமிழ்நாட்டுல இருக்குது. மத்திய அரசு மாதத்துக்கு 2.97 லட்சம் டன் அரிசியை வந்து கொடுக்குது. இதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நெல் கொள்முதல் முழுமையும் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதை கொள்முதல் பண்ணி ஒரு கிலோ அரிசியை வந்து நமக்கு 30 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களுக்கு ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஸ்டாக் வைக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமம் ஸ்டாக் வைக்கிறாங்க. அந்த ஸ்டாக்ல இருந்து அரிசி இங்க வந்து இங்கேயும் ஸ்டாக் வைக்கிறாங்க. நமக்கு போக இது மத்திய அரசு தர்றது போக கூடுதலா 50,000 60,000 டன் அரிசி வெளிச்சந்தையில வாங்குறாங்க. வெளிச்சந்தையில வாங்குறதுல தான் முறைகேடு நடக்குதுங்க. மத்திய அரசு நம்ம வாங்குறதுல. இது வந்து இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே. அதாவது அந்த அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் வந்து அரிசியா கிலோ 50 ரூபா அரிசியை காட்டுவாங்க. ஆனா வர்றது 30 கிலோ 30 ரூபா அரிசி தான் உள்ள வரும். இதுல முறைகேடுகள் நடக்கும், பிடிப்பாங்க. பொதுவா ரேஷன் அரிசி என்னன்னா அது நீண்ட நாட்கள் ஈரப்பதம் மிகுந்த நெல்லை வாங்குறது. அதனால பிறகு பூச்சி எல்லாம் சரியான கிட்டங்கிகள் இல்லை. இப்போ சொல்றாங்களே 40,000 தார்பாயின் வாங்க சொல்றாங்க, வாங்க கொள்முதலுக்கு கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை மழை நடையெல்லாம் பிரச்சனை பண்றதுனால இந்த அரிசி தரம் குறைஞ்சி நாட்டு அடிக்கிற நிலைமையில ஸ்டாக் வீணாக வருது. அதுதான் நமக்கு வருது. நமக்கு 35 கிலோ அன்னோதயா திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மற்றபடி குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 கிலோ கவர்மெண்ட் 3 ரூபாய்க்கு வாங்கி இலவசமே தமிழக அரசு கொடுக்குது. இதான் ஏன்னா பட்டி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அரிசி மட்டும் கொடுக்குறோம். இதுல வந்து கிராமப்புறங்கள் என்ன செய்றாங்கன்னா, பல இடங்கள் இந்த ஸ்டாக் வச்ச அரிசி வரும்போது நாட்டு அடிக்கிறது. ஆனா கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, இப்பவும் சரி, எனக்கு நான் பெரும்பாலும் வந்து பார்த்ததுல வந்து இந்த புழு மூட்டை அடைச்சு வரும். அந்த மாதிரிலாம் அரிசியை பார்த்ததுல ஓரளவு நல்ல அரிசி தான் வழங்குறாங்க. மத்திய அரசு அந்த சத்து ஊட்டச்சத்து மாதிரி ஒரு சின்ன வெள்ளை கலர்ல ஒரு அரிசியை சேர்த்து போடுறாங்க ரேஷன் கடையில. ஏன்னா இந்த அரிசியில சத்து இல்லைன்ட்டு அதை சேர்த்து ஒரு முட்டைக்குள்ள சேர்த்து போடுறாங்க. அதனால அந்த அளவு பெரிய அளவில் பண்ண. ஏன்னா ஆனா இதை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருவாயா பாக்குறாங்க. இலவச அரிசியை வாங்கி பல இடங்கள்ல தமிழ்நாடுக்குள்ள கிராமங்கள்ல இட்லி மாவு தோசை மாவு விற்கிற குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி பல இடங்கள் எஸ்அரிசி வாங்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க அந்த கால்நடைகளுக்கு அதை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி சிலர் பயன்படுத்துறாங்க. ஆனா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கதான். ஏன்னா அதை சில மாதிரி கொஞ்சம் வெந்நீர்ல கழுவி பண்ணாங்கன்னா சாப்பிட மாதிரி இருக்கு. கிராம மக்கள் வந்து பெரும்பாலும் அதை புறக்கணிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கம்மி, அதனால இதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. அதனால நான் ஒரு திமுக ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்னால பார்த்துருக்கேன், கலைஞர் ஆட்சி அப்பெல்லாம் இந்த மாதிரி உள்ள நடைமுறைகள் இப்ப குறைஞ்சு ஓரளவு தரமான அரிசி தான் போடுறாங்க. சென்னையில மட்டும்தான் அதே அரிசி இங்கேயும் கிடைக்கும்.